மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 24. சகாதேவன் கூறியதை எல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த வெண்ணிலா சிலையாக உறைந்து விட்டாள். ஏற்கனவே கருணா மூலம் விஷயத்தை அறிந்தவள்தான். ஆனால் இதையெல்லாம் அவன் சொல்லவில்லை. தமிழின் இறப்பால் மனநலம் பாதிக்கப்பட்டவரை சகாதான் உடன் இருந்து பார்த்து கொண்டான் என்றும் அவர் தேரை அவன்தான் உதவி செய்தான் என்றும் மட்டும் அவன் சொல்லியிருந்தான். இப்பொழுது சகா கூறியதை கேட்டு அவள் மனம் வலித்தது. அவள் முகத்தின் மாறுதல் கண்டு எழுந்து அமர்ந்தான் சகா. நிலா, என்ன ஆச்சு? அப்பாவுக்கு நீ அவ்வளவு பண்ணியும் அவர் அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்காம மறுபடியும் உன்னை துரத்தும் போது உனக்கு கஷ்டமா இல்லையா சகா? வலி நிறைந்த புன்னகை ஒன்றை சிந்தினான். பெருசா யோசிக்கல வெண்ணிலா. அவர் நல்லபடியா ஆகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அவர் சரியாகிட்டாரு, அதனால நான் கிளம்பிட்டேன். என் மனசை அப்படியே தான் தேத்திக்கிட்டேன். ஏன்னா நான் வேதனைப்பட்டு உட்கார்ந்தா என்னை தேத்துறதுக்கு தான் யாரும் இல்லையே. புன்னகையோடு அவன் கூறினாலும் அதில் தெரிந்த வருத்தம் அவளுக்கு வலித்தது. சகா பாவம்பா என்றாள். சிரித்து விட்டான் சகா. அப்புறம் எப்படி மறுபடியும் உன்கிட்ட வந்தாரு? வந்த வாசிக்கு திரும்பிவிட்ட சகா கிடைத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தான். யாரேனும் தங்கள் காருக்கு டிரைவர் வேண்டும் என்று கேட்டால் அங்கு செல்வான். மெக்கானிக் ஷெட்டில் முத்துவோடு வேலை செய்து கொண்டிருந்தான். அவர்தான் அவ்வப்போது புலம்பிக் கொண்டே இருப்பார். இப்போ என்னத்துக்கு உன்னோட வீட்டை அடமானம் வச்ச? உன் அப்பா உனக்காக விட்டுட்டு போனது அது மட்டும்தான். அதையும் அந்த ஆளுக்கு தார வார்த்து கொடுத்துட்டு என்ன பண்ண போற? அவன் பதில் சொல்லவில்லை. ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அவன் தோளை பற்றி உலுக்கி, சகா, என்னடா யோசனை என்றார். அண்ணா, அந்த வீட்டை வித்துடலாம்னு பார்க்குறேன். டேய், அதிர்ந்தார் முத்து. என்னடா சொல்ற? ஆமா அண்ணா, வீட்டை வித்துட்டு வாங்கின கடனுக்கு பணத்தை அடைச்சிட்டு மிச்ச பணத்தில் புதுசாக கால் டாக்ஸி ஓட்டலாம்னு இருக்கேன். இப்போதான் கொஞ்சம் பணம் கொடுத்தாலே போதுமே, மிச்சத்தை இஎம்ஐயில் இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டிக்கலாம். மாதம் மாதம் தண்டமாக வீட்டுக்கு வட்டி கட்டுறதுக்கு இது பரவாயில்ல இல்லை? திகைத்தாள் வெண்ணிலா. சகா, அப்போ அந்த வீடு இப்போ உன்கிட்ட இல்லையா? உங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை வித்துட்டியா? அதிர்ச்சியாக கேட்டாள். மீண்டும் புன்னகைத்தான் சகா. வீட்டை விற்கப் போவதாக சகா கூறியதை கேட்ட முத்து, சரிடா, உன் இஷ்டம் போல பண்ணு. என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லை நீ இப்படி பண்ணுறது. உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட எல்லா சந்தோஷமுமா இருந்தது தமிழ் மட்டும்தானே. அவளும் உனக்கு கிடைக்காம செஞ்சது அவர்தான். அவருக்காக போய் இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க, எனக்கு பிடிக்கல என்றார். சகா எதுவும் சொல்லவில்லை. வீட்டை விற்க புரோக்கரிடம் சொல்லி வைத்து நல்ல விலை வருவதற்காக காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் செல்வம் அழைத்தார். ஹலோ, சொல்லுங்க சார், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? மாமா நல்லா இருக்காருல்ல? பதட்டமாக கேட்டான். சகா, கேட்ட குரலில் திகைத்து விட்டான் அவன். ஒரு நொடி தயக்கத்திற்கு பின் கூறினான், மாமா. அந்த பக்கம் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா, வரியா? மறுநாளே செல்வத்தின் வீட்டில் இருந்தான் சகா. அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்தார் செல்வம். சார், என்ன ஆச்சு? எப்படி இருக்காரு? எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னாரு? என்னை மன்னிச்சிடுப்பா என்றார் செல்வம். 2 நாட்கள் முன்பு சிவராமன் கடையில் அமர்ந்திருக்க வாடிக்கையாளர் ஒருவர் வந்தார். சிவராமனை பார்த்துவிட்டு மெதுவாக செல்வத்திடம் கேட்டார், இப்போ உன்னோட அக்கா புருஷனுக்கு பரவாயில்லையா? நல்லா ஆகிட்டாரா? ஆமாண்ணா, சரியாயிடுச்சு. பரவாயில்ல, சந்தோஷம். ஆமா, அவரை ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருந்தானே, அவன் எங்க? அவர் கேட்டதும் திகைத்து போய் சிவராமனை பார்த்தார் செல்வம். அவர் குழப்பமாக செல்வத்தை பார்க்க, அவன் சொந்த ஊருக்கு போயிட்டான் என்று சொல்லி அந்த வாடிக்கையாளரை அனுப்பிவிட்டார் செல்வம். அவரிடம் வந்த சிவராமன், யார் அது என்னை பார்த்துக்கிட்டது என்று கேட்டார். உங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பையனை வேலைக்கு வச்சிருந்தேன், அவன்தான் என்று சொல்லி சமாளித்து விட்டார் செல்வம். ஆனால் சிவராமன் ஏனோ அதனை நம்பாதது போல் தோன்றியது. அன்று முழுவதும் ஏதோ யோசனையிலேயே இருந்தார். மறுநாள் காலையிலேயே செல்வத்திடம் வந்து கேட்டார், அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ உன் கூட சகா இருந்தானே, அவன் எப்படி அங்கே வந்தான்? அவன் எப்போ வெளிநாட்டில இருந்து வந்தான்? எப்படி அவனுக்கு உன்னை தெரியும்? என்ன சொல்வது என்று புரியாமல் செல்வம் தடுமாற, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு என்றார் சிவராமன். வேறு வழியின்றி செல்வம் அனைத்து உண்மைகளையும் அவரிடம் சொல்லிவிட்டார். எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்றவர் உடைந்து அழத் தொடங்கினார். மெல்ல எல்லோரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி வைத்தனர். அத்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை எழுந்துடாதீங்க. செல்வம் அவரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். தன்னை மெதுவாக சமாதானப்படுத்தி கொண்ட சிவராமன், நான் சகா கிட்ட பேசணும், அவன் நம்பர் உன்கிட்ட இருக்கா என்று கேட்க, அதன் பிறகுதான் அவர் செல்போனில் இருந்து சகாவை அழைத்தார் சிவராமன். இப்போ மாமா எங்க சார்?
ரூம்ல தான்ப்பா இருக்காரு. போ. அறைக்குள் நுழைந்தான் சகா. சுவற்றை வெறித்தபடி அமர்ந்திருந்த சிவராமனின் அருகில் சென்று அமர்ந்தான். மாமா, எப்படி இருக்கீங்க? திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவர் நீண்ட நேரம் அமைதியாக அப்படியே அமர்ந்திருந்தார். மாமா, உங்க மனசுல என்ன இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. மௌனத்தை கலைத்து சகா கேட்க, உனக்கு என் மேல கோபமே இல்லையா சகா என்றார் உடைந்த குரலில். இல்ல மாமா, தமிழ் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போவே அவகிட்ட சொன்னேன், பொறுமையா இருன்னு. என் பேச்சை கேட்கவே இல்லையே. அவன் முகத்தில் தெரிந்த வருத்தம் கண்டு வேதனை கொண்டார் சிவராமன். சகா, என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடுறியா? எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்னை பார்த்துக்கிறியா? சந்தோஷமாக தலையசைத்தான் சகா. அதுக்கு என்ன மாமா, போலாம். ஆனா என்னோட வீட்டுக்கு வேண்டாம், உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அடுத்த நொடி அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. ஏனெனில் முன்தினம் இரவுதான் ஒருவர் வீட்டை விலைக்கு பேச வந்து பார்த்துவிட்டு சென்றார். சிவராமனை பார்த்துவிட்டு வந்து மறுநாள் வீட்டை கிரயம் செய்வதாக பேசி முடித்திருந்தான். இப்பொழுது சிவராமன் அப்படி கேட்க என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பினான். சகா. மீண்டும் சிவராமனின் குரலில் தெளிந்தவன், சரி மாமா, போகலாம் என்றான். அப்பொழுதே அவனோடு கிளம்பி விட்டார் சிவராமன். அவரை வந்தவாசியிலிருந்து அழைத்துச் செல்லும் போது வீடு கடை இரண்டையும் பூட்டி அந்த சாவியை தன்னோடு எடுத்து வந்து விட்டிருந்தார் செல்வம். மீண்டும் அவரிடம் அதனை வாங்கி கொண்டு சகாவோடு வந்தவாசிக்கு திரும்பிவிட்டார். சகாவின் வீட்டில்தான் தங்கினார் சிவராமன். சகா முத்துவிடம் சொல்லி வீட்டை விற்கப் போவதில்லை என்று தெரிவித்துவிட சொன்னான். அப்போ என்னடா பண்ண போற? மாசம் மாசம் வட்டி கட்ட போறியா? வேற என்ன பண்றது அண்ணா? அவர் என் கூட என் வீட்டில் இருக்கணும்னு கேட்குறாரு. ஒருவேளை அவர் வீட்டுக்கு போனால் தமிழோட ஞாபகம் வரும்னு யோசிக்கிறாரு போல. அதையும் மீறி எப்படி அவர் வீட்டுக்கு அனுப்ப முடியும்? அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுவ? வட்டியும் கட்டணும், வீட்டு செலவையும் பார்க்கணும். பார்த்துக்கலாம் அண்ணா, ஏதாச்சும் வழி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டான். சிவராமனை எல்லோரும் நலம் விசாரிக்க வீட்டிற்கு வர ஆரம்பித்தனர். ஆனால் சகா யாரையும் விடவில்லை. அவர் இன்னும் கொஞ்சம் சரியான பின் பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். முத்து கேட்டபோது மட்டும் அனுமதித்தான். சத்தம் இல்லாமல் முத்து சிவராமனிடம் சகா இருக்கும் நிலையை தெரிவித்துவிட வருத்தப்பட்டார் அவர். சகாவிற்கு தெரியாமல் முத்துவின் உதவியோடு தன்னிடம் வங்கியில் இருக்கும் சேமிப்பு எல்லாவற்றையும் சேர்த்து சகாவிடம் தந்து வீட்டை அடமானத்தில் இருந்து மீட்கச் செய்தார். ஊருக்கு வெளியில் பிளாட் ஒன்று தமிழின் பெயரில் வாங்கி வைத்திருந்தார். அதனையும் விற்றுத்தர முத்துவிடம் சொல்லி அந்த பணத்தை சகாவிடம் தந்தார். இதை வச்சு கார் வாங்கிக்கோ சகா. எதுக்கு மாமா? நான் உங்களுக்காக செலவு பண்ண பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா என்றான் வேதனையோடு. இல்லை சகா, நான் அப்படியே எல்லாம் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்க, ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க மாமா. நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கு இன்னும் தமிழோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதனால என்று சொல்லி நிறுத்தியவரின் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தான் சகா. என்ன அப்பாவா ஏத்துக்கிறியா சகா? என்ன அப்பான்னு கூப்பிடுறியா? கண்கள் கலங்கிய நிலையில் அவர் கேட்க சந்தோஷமாக தலையசைத்து புன்னகைத்தான் சகா. அதன் பிறகு சிவராமனை வீட்டிற்குள்ளேயே தான் வைத்திருந்தான். அவரை வெளியில் அனுப்ப பயந்தான். பழைய நிகழ்வுகளை பற்றி பேசி எல்லோரும் அவரை காயப்படுத்தி விடுவார்களோ என்று எண்ணினான். மாதங்கள் கடக்க நன்றாகவே தேறிவிட்டார் சிவராமன். இன்னும் எத்தனை நாளைக்கு அவரை இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்ப? உனக்கு இங்க அவரை வெளியே அனுப்ப விட பிடிக்கலன்னா அவரை வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடு. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவரோட மனநிலை முழுசா சரியாகாது. முத்து கூறவும் என்ன செய்வது என்று யோசித்தான். சென்ற வருடம்தான் கருணாவும் வெளிநாட்டில் வேலையை விட்டுவிட்டு சென்னையிலேயே வந்து செட்டில் ஆகியிருந்தான். அவனிடம் கலந்தாலோசித்து அதன் பிறகு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு சிவராமனை இங்கே அழைத்து வந்து விட்டான். முழங்கால்களை கட்டிக்கொண்டு அவன் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா. அவள் முகத்தின் அருகே கையை அசைத்தவன், எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்றான். உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு சகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, சிறு புன்னகையோடு கூறினான். உண்மையிலேயே தமிழ் முட்டாள்தான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். தேவையில்லாம உன் கூட வாழ்ந்திருக்க வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துட்டா. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் சகா. சகா, என்னால தமிழ் மாதிரி உன்னை காதலிக்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் ட்ரை பண்றேன் என்றாள். புன்னகையோடு அவள் கைப்பிடித்து இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டவன் அவளை ஒரு கையால் அணைத்தவாறு கூறினான். நிலா, எப்பவும் உன்னை தமிழ் கூட கம்பேர் பண்ணிக்காத. உனக்கும் அவளுக்கும் ஒரு விஷயத்துல கூட ஒத்துமை இல்லை. ஏன் அப்படி சொல்ற என்று கேட்டாள் வெண்ணிலா. சகா ஏன் அவ்வாறு கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.